Hello students, this is Iqbal. 3.16 ல நம்ம 4th sum பார்க்க போறோம். First நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணா 2 வருதா? 2. ஆட் பண்ணா 3 வருதா? ஓகே. இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ்னா ரெண்டுமே பாசிட்டிவ் தான் சொல்லியிருக்கேன். இப்போ 1 into 2 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். +1 +2 3 கிடைக்கும். இது நம்பர் லைனில் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த இதில் வர்றது எக்ஸ் ஈக்குவல்னு வந்தால் அப்படியே எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் இப்படி போடுறோமா, அது சைன் ஆப்போசிட்டில் எடுத்துக்கணும். -1 -2 இங்கே 0 இருக்குன்னா -1 இங்கே வரும், -2 அதுக்கு பக்கத்தில் வரும். சரியா? நம்ம இந்த சைடு 2 வேல்யூ போட்டுக்கலாமா? -3 ஒரு -4 போடுங்க. ஓகே, இந்த சைடு ஒரு 3 வேல்யூ போடுங்க. 1 2 3. ஓகேவா? போதும். 3 எவ்வளோ வருது பாருங்கள். 3 ஸ்கொயர் வந்து 9, 3 3s are 9, 18 20. இதே ஜாஸ்தி தான் வருது, 20 வருது. 2 கூட போகுதுன்னு நினைக்கிறேன். 2 ஸ்கொயர் வந்து 4, 3 2s are 6, அப்போது 10 12 வருது. போதும். ஓகே, 2ஓட நம்ம நிறுத்திக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா -4 வந்து 16 + 2 18 -2 6 தான் வருது. இன்னொரு -5 இந்த சைடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 25 இங்கே -15, 25 + 7 வந்து 27, 12 வந்துடும். ஓகே, -5லேருந்து 3 வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகேவா? நம்ம இஷ்டம் தான். நம்மளுக்கு கிடச்சது -1 -2. இந்த சைடு ஒரு 3 வேல்யூ எடுத்திருக்கேன். -3 -4 -5. இந்த சைடு ஒரு 0 1 2 வரைக்கும் தான் எடுத்திருக்கேன். 3 வேணாம். 3 2 வரைக்கும் போதும். கரெக்டாக வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் எடுத்துக்குவோம். எப்போவுமே இங்கே என்னென்ன இருக்குது அதை அப்படியே எழுதுங்க. x² இருக்குது, அப்புறம் ஒரு 3x இருக்குது, அப்புறம் ஒரு +2 இருக்குது. சரியா? ஸோ இதை அப்படியே பிரிச்சுக்கலாம். இங்கே கீழே தான் நம்ம y எடுத்துக்குவோம். சரியா? இப்போ என்ன நான் எடுத்துக்கிறேன், -5 எடுத்துப்போம், அப்புறமா -4, -3, -2, -1, 0 1 2. லாஸ்ட்டில் 2. x² எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி போடுங்க. 25 இங்கே 16, இங்கே 9, இங்கே 4, இங்கே 1, இங்கே 0, இங்கே 1, இங்கே 4. 3xனா எல்லாத்தையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணி போடுங்க. -15, -12, -9, -6, -3. ஓகே, -9 -6 -3. இப்போ 0, இங்கே 3, இங்கே 6. இங்கே எல்லாத்துலேயும் 2 2 ஆட் பண்ணுங்கள். 2 2 2. அவ்வளோதான். ஸோ 25ல் 15 போச்சுன்னா 10, 10 + 2 வந்து 12, 16 + 12 வந்து 2 வந்து 18, 18ல் 12 போச்சுன்னா 6, +9 -9 கேன்சல், மிச்சம் எங்கேனா இருக்கும் 2, 4 + 2 6, 6 - 6 வந்து 0, 1 + 2 3, 3 - 3யும் 0. இங்கே 2 மட்டும்தான் இருக்குது. 3 + 2 5, 5 + 1 6, 4 + 6 10, 10 + 2 12. அவ்வளோதான். இப்போ ப்ளாட்டிங் பாயிண்ட் வந்து என்னென்ன இருக்குன்னா, நம்மக்கிட்ட -5, 12 இருக்குது, அப்புறம் -4, 6 இருக்குது, அப்புறம் -3, 2, அப்புறம் -2, 0, -1, 0, 0, 2, 1, 6, 2, 12. இவ்வளோ இருக்குது நம்மக்கிட்ட. சரி, இப்போ வந்து y வந்து நம்மளுக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ நம்ம பாசிட்டிவ் வேல்யூ எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து 12 வரைக்கும் தான் இருக்குது மோஸ்ட்லி. ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா 0, இங்கே 1, இங்கே 2, இங்கே 3 4 5 6 7 8 9 10 11 12. இந்த இடத்துல நம்ம எக்ஸ் ஆக்சிஸை வரைஞ்சிக்கலாம். y வந்து நம்ம -5லேருந்து இருக்கா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 0 -1 -2 -3 -4 -5. அப்போ வழக்கம் போல் இங்கேயே எடுத்துக்கலாம்.
சென்டர்லேயே எடுத்துக்கலாம். ஸோ அது ரெண்டையும் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நம்ம இங்கே எடுத்துருக்கோம். ஓகே, ஒய் ஆக்சிஸை நம்ம இங்கே எடுக்கிறோம். ஓகே, ஸோ ரெண்டு எடுத்தாச்சு. இப்போ வேல்யூ நம்ம போட்டுக்கலாம், நம்பர்ஸ் போட்டுக்கலாம். எக்ஸில் இந்த சைடு 0, இந்த சைடு வந்து 2 வரைக்கும் இருக்குது. நம்ம 0, இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 2, இந்த இடத்துல 3, 4, 5, இந்த இடத்துல -1, -2, -3, -4, -5 வரைக்கும் போட்டுக்கலாம். இங்கே வந்து 0வா, இங்கே 1, இங்கே 2, இங்கே 3, இங்கே 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 லாஸ்ட்டு போச்சா? ஓகே, பரவாயில்ல. கீழே வந்து ஒயில் நெகட்டிவ் வேல்யூ இல்லை, நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? -1, -2, -3, -4, இங்கே -5 வரைக்கும் போட்டுக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து -5, 12. எக்ஸில் -5, ஒயில் வந்து 12. எக்ஸில் -5 இங்கே இருக்குது, ஒயில் வந்து 12 வந்து எக்ஸாக்டாக எண்டில் இருக்குங்க. -5, 12. ஸ்கேல் நான் வெளியில் எழுதிக்கிறேன். ஏன்னா ஸ்கேல் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஒரு யூனிட் வந்து 1 சென்டிமீட்டர் ஒரு யூனிட் தான், ஒய்யும் 1 சென்டிமீட்டர் ஒரு யூனிட், அப்படி எழுதிக்கோங்க. சரி, -4, 6. எக்ஸில் -4, ஒயில் வந்து 6. இங்கே போடலாமா? -4, 6. அப்புறம் எக்ஸில் -3, ஒயில் வந்து 2. எக்ஸில் -3, ஒயில் வந்து 2. அப்புறம் எக்ஸில் -2, ஒயில் 0. அப்புறம் எக்ஸில் -1, ஒயில் வந்து 0. எக்ஸில் -1, ஒயில் 0. எக்ஸில் 0, ஒயில் 2. எக்ஸில் 1, ஒயில் 6. எக்ஸில் 2, ஒயில் 12. ஸோ இதை அப்படியே ஜாயின் பண்ணுங்க. தப்பாக வருது, ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்கள் -5, 12. எக்ஸில் -5, 25, -15, 25, 27ல் 15 வச்சுன்னா 12 தான். இங்கே 16 + 2 வந்து 18. 18ல் 12 போச்சுன்னா 6. கரெக்டாக தான் இருக்குது. -3 ஸ்கொயர் பண்ணால் 9. இந்த -3 × 3 -9 + 9 கேன்சல் 2. கரெக்டாக தானே வருது? ஓகே, கொஞ்சம் விலகி வந்திருக்கு, அப்போ இங்கே ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். எக்ஸில் -4, ஒயில் வந்து 6. ஓகே, எக்ஸில் -3, ஒயில் 2 இந்த இடத்துல வரும். நான் இங்கே தப்பு பண்ணியிருக்கேன். சரியா? இது கிடையாது. கிடையாது, சரியா? இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கேன். -3, எக்ஸில் -3, ஒயில் வந்து +2. ஸோ நம்ம தப்பா அப்படிங்கிறது நம்ம போடும்போதே தெரிஞ்சிடும். அந்த டயக்ராம் போடும்போதே நம்மளுக்கு வந்து வராது, அது தள்ளி வருது பார்த்தீங்களா? அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்ப கேவலமாக தான் வரைஞ்சிருக்கேன், எனக்கே தெரியுது. ஓகே, ஸோ இது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம லைன் வரைஞ்சி பார்க்கணும். சரியா? இப்போது என்னென்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அதை அப்படியே எடுத்துக்கோங்க. y = x² + 3x + 2 கொடுத்துருக்காங்க. இங்கே y = 0. அப்போது x² ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ண வேண்டியது இங்கே கொடுத்துருக்காங்களா? x² + 2x + 1. அப்புறம் என்ன பண்ணணும்? சைன் சேஞ்ச் பண்ணணும். -, -, -, -. y - 0 வந்து y தான்.
plus x square minus x square cancel ஆயிரும் 3xல 2x போச்சுனா 1x தான் இருக்கும் 2ல 1 போச்சுனா plus 1 இப்போ நம்ம வேல்யூ கொடுக்க போகிறோம் இங்கே x வச்சுக்கோங்க இங்கே y வச்சுக்கலாம் சும்மா ஏதாச்சும் ஒரு வேல்யூ கொடுங்க இங்கே அதிகபட்சமாக -5 கொடுத்துருக்கோமா -4 வந்துடும் அதனால் -3லேருந்து கொடுப்போம் -3 கொடுத்து பாருங்கள் -3 + 1 வந்து -2 ஓகேவா 0 கொடுத்து பாருங்கள் 1 அப்புறம் 1 கொடுத்து பாருங்கள் 1 வேணாம் +3 கொடுத்துப்பாங்க 3 + 1 4 3 கொடுத்தோன்னா நம்மளுக்கு 4 கிடைக்குது அப்போ இங்கே வந்து பிளாட்டிங் பாயிண்ட் வந்து -3, -2 அப்புறம் 0, 1 அப்புறம் 3, 4 இந்த மூணையும் மார்க் பண்ணுங்கள் xல -3 yல -2 xல -3 இங்கே இருக்குது yல -2 இங்கே இருக்குது -3, -2 அப்புறம் xல 0 yல 1 xல 0 இங்கே இருக்குது yல 1 வந்து இங்கே இருக்குது அப்புறம் xல 3 yல 4 xல 3 yல 4 ஸோ இது வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்கு போட்டு பார்த்தா தான் தெரியும் எந்த இடத்துலங்கிறது இப்போ ஒரு இடத்துல தான் ஆயிருக்கு -1, 0ல் ஆயிருக்கு பார்த்தீங்களா ஓகேவா இங்கே கரெக்டாக எக்ஸாக்டாக நீங்கள் இந்த இடத்துல நம்மளுக்கு ஆயிருக்கு இந்த லைன் அப்படி தான் போடணும் போட்டிருந்தா இந்த இடத்துல -1, 0ல் அது இன்டர்செக்ட் ஆகிருக்கு அதை நான் அப்படி காமிக்கிறேன் இந்த இடத்துல எக்ஸாக்டாக ப்ளூவில் போடுவோம் எல்லாமே இந்த கலர் இருக்குது அப்போ இந்த இடத்துல தான் அது ஆயிருக்கு இப்போ இந்த இடம் என்னது -1, 0 ஓகேவா இப்போ ஒன்லி 1 பாயிண்டில் தான் இது இன்டர்செக்ட் ஆகிருக்கு அப்போ என்ன பண்ணணும்னா பேரபோலா intersect with the line at -1, 0 therefore x ஓட வேல்யூ வந்து -1 தான் that's all okay